புதிய கிருபையினால் ஆண்டவரே எங்களை நிரப்புகிற
உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவது குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவது குறைவில்லையே.
குறைவில்லை ஆண்டவரே. உம்மை நாங்கள் தேடுகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. புல்லுள்ள இடங்களிலே அப்பா எங்களை நீங்கள் மேய்க்கிறது அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தண்ணீரனை ஆண்டவரை கூட்டி சென்று எங்களுடைய தாகத்தை தீர்க்கிற எங்களுடைய தேவன் நீங்கள் ஆண்டவரே. எங்களுடைய ராஜாதிராஜன் நீங்கள் அப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஆத்துமாவை நீர் தேற்றுகிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தேவன் நீங்கள் ஆண்டவரே. எங்களுடைய குறைகளை போக்கி ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவன் நீர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய தேவ ஞானத்தினால் ஆண்டவரே எங்களை நிரப்பு அப்பா. நீர் ஆண்டவரே எங்களை நடத்தும் அப்பா. உமக்கு சோதரம். நன்றி 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 ஆண்டவரே. பிதாவே உமக்கு சோதரம். நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை ஆண்டவரே மட்டும் தாங்குகிற எங்களுடைய தேவன் அப்பா. மட்டும் நடத்துகிற எங்களுடைய தேவன் அப்பா. உங்களுடைய தோளிலே சுமக்கிற எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுடைய நேசர் அப்பா. நீர் எங்களை நேசிக்கிற எங்களுடைய தேவன் நீர் அப்பா. உமக்கு நன்றி. சுமந்தீரே
துதிக்கிற எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. எல்லா தீங்கு நாட்களிலும் ஆண்டவரே எங்களை நீர் மறைத்து வைத்த எங்களுடைய தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. பெருக்கு முன்னமே ஆண்டவரே உங்களுடைய பேரை அறிந்த தேவன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ராஜாதிராஜனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுடைய நேசர் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ராஜன் அப்பா. நீர் எங்களுடைய தாசன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆவியான எங்களுடைய தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்லவரே, வல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் ஆண்டவரே எங்களுடைய தேவனாய் இருந்து ஆண்டவரே எங்களுடைய துணையாய் இருந்த ஆண்டவரே என்னாலும் நடத்துகிற தேவன் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களுடைய துணையாளர் நீர் ஆண்டவரே. அப்பா ஏதும் இல்லை என்ற ஆண்டவரே கவலை இல்லை ஆண்டவரே. எங்களுடைய துணையாளராய் இருந்து ஆண்டவரே எங்களுடைய துணையாய் இருந்து எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தகப்பனப்பா. நீர் எங்களுடைய ராஜனப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன்
செல்லுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை கைவிடாதபடி நீர் கண்மணி போல பாதுகாக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு உம்முடைய தூதர்களை அனுப்பி நீர் எங்களை ஏந்தி கொள்ளுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை இக்கட்டுகள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட கர்த்தாவே எல்லாவற்றையும் தாண்டி செல்லத்தக்கதான உம்முடைய வல்லமை நீர் கொடுத்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய மாறாத தயவுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகத்துவமான கரம் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் இந்த சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. நீர் எங்களை உடைய கிருபையினாலே நீர் வழி நடத்துகிறதுக்காய் தாங்குகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி. உம்முடைய கரம் எங்களை தேற்றி நடத்துகிறதுக்காக நன்றி. உம்முடைய கோலும் தனியும் எங்களை தேற்றுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களோடு பேசுங்க கர்த்தாவே. உம்முடைய வசனமானது எங்களை உயிர்ப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனமானது கர்த்தாவே எங்களை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தில் உள்ள மறைவுகளை நீர் எங்களுக்கு போதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். நீர் தாமே எங்களோடு இடைப்படுங்கப்பா. நீர் எங்களோடு கூட இருந்து பேசுங்கப்பா. உம்முடைய வல்லமையினால் எங்களை நீங்கள் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். நாளையும் கூட அவருடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்க போகிறோம். மல்கியா எழுதிய புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். Malachi chapter 2 verse 7 to 10. Malachi chapter 2 verse 7 to 2. மல்கியா 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரமாக்கினேன். நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ, நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணிவானேன். நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது உண்மையுள்ள உதடுகளும் பலன் தருகிறதான வாழ்க்கையும் எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்திலே மல்கியா எழுதும் பொழுது சொல்லுகிறான். கர்த்தருடைய வார்த்தையிலே தேவன் வெளிப்படுத்துகிறார் மல்கியாவுக்கு. இதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, இதுதான் நடக்க போகிறது, இப்படி நடக்கிறவர்களுக்கு இப்படித்தான் சம்பவிக்கும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை மல்கியாவுக்கு உண்டாகி சொல்லுகிறார். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளினுடைய கர்த்தரின் தூதன்.
இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டும், போதிக்க வேண்டும் என்கிறதை விட அவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் காக்க வேண்டும், அதாவது காத்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வேதத்தை என்னுடைய இருதயத்திலே வைத்துள்ளேன் என்று சொல்லி, அதாவது அப்படியே இருக்கிற விதமாகவே நான் வைத்திருக்கிறேன், எதையும் மாற்றவில்லை, எதையும் நான் குறைக்கவில்லை, கூட்டவில்லை. அவன் சொல்லுகிறான், தேவன் என்னை உருவாக்கின பொழுது எப்படி என்னை சிருஷ்டித்தாரோ அது வண்ணமாகவே நானும் இருக்கிறேன். அதுபோலவே தேவனுடைய வார்த்தையில் எனக்கு அவர் என்னத்தை தந்தாரோ அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரமே செய்கிறேன். அதை விட நான் மேலதிகமாக தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படவில்லை. இந்த இடத்துல மல்கியா மூலமாக தேவன் ஒரு the greatest danger, அதாவது ஒரு அபாயகரமான ஒரு காரியத்தை அவர் தெரிவிக்கிறார். அன்பாகவும் சொல்லுகிறார், கடிந்து கொள்ளுதலோடும் கூட சொல்லுகிறார். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் இப்படிதான் இருக்கிறது. இன்றைக்கு வேதத்தை போதிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், வருகிறார்கள், தேவனுடைய செய்திகள் பேசப்படுகிறது, கேட்கப்படுகிறது, போதிக்கப்படுகிறது, சுவிசேஷம் சொல்லப்படுகிறது, ஆராதனைகள் நடக்கிறது, எல்லாமே நடக்கிறது. ஆனால் இதில் இருக்கிற ஆபத்து என்னன்னு சொன்னால், இந்த வார்த்தையானது இருதயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதா? அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். நாங்கள் எதை செய்தாலும், எப்படி இருந்தாலும், அவர் சொல்லுகிறார், இந்த தேவனுடைய வசனம் இருக்கிறதா என்கிறதை குறித்து கேட்கிறார். ஏனென்றால் கடைசி வசனத்தில் சொல்லுகிறார், ஏன் அது நடக்கிறதுன்னு சொல்லி. தேவனுடைய வசனம் இருந்தால் இப்படி நடக்காது, வாழ்க்கை இப்படி இருக்காதுன்னு சொல்லி. தேவனுடைய வசனம் இல்லாத பொழுது மாறுகிறது. இன்றைக்கு அநேகருக்கு விருப்பம் தங்களை தட்டி கொடுத்து, நேசித்து, தங்களை அரவணைத்து போகிறதான செய்திகளும் ஊழியங்களும் அநேகருக்கு விருப்பம். ஆனாலும் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் வைக்கத்தக்கதாக அதை போதித்து அதன்படி நடந்து அதன்படி நடக்க செய்கிறவர்களை மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இவர் சொல்கிறார், இது ஒருத்தரோட ஒருத்தர் சமரசமான ஒரு காரியம் அல்ல. தேவனுடைய வார்த்தையை வைத்து சமரசம் செய்கிறது தேவனுக்கு சித்தமான விருப்பமான காரியம் அல்ல. அதாவது காம்ப்ரமைஸ், தேவனுடைய வார்த்தையோடு கூட மனுஷனோடும் இந்த உலகத்தோடும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகிறதான வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்க்கிறார், தேவனுடைய வசனம் எதை சொல்லுகிறதோ அதன்படி செய்கிறவர்கள், தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய இருதயத்திலே வைத்து அதை காத்து அதற்கு எதிராக மாறாக எக்ஸ்ட்ராவாக இன்னும் கூட்டி குறைத்து பேசுகிறதல்ல. வசனம் எதை சொல்லுகிறதோ அதை சொல்ல வேண்டும். ஏன்னா தேவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட தலைவர்களை, அப்படிப்பட்ட ஆசாரியர்களை, அப்படிப்பட்ட ஊழியர்களை, அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் அழைக்கிறார். இன்னைக்கு அநேகர் நினைக்கலாம், ஓ இது ஆசாரியனுக்கான செய்தி, இது லேவியனுக்கான செய்தி, இது எங்களுக்கானது அல்ல. தேவனிங்களை அவருடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். அவரை அப்பா, பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அதாவது நாங்கள் அவரை அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிறோமா இருந்தால், ஆசாரியனுடைய வம்சத்தில் வந்தவர்களுக்கு தான் ஆசாரிய முறைமை கொடுக்கப்படும். லேவியினுடைய புத்திரரில் வந்தவர்களுக்கு தான் லேவி கோத்திரத்தில் இடம் உண்டு. தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவருடைய வசனம் சொல்கிறது, அவரே மகா பிரதான ஆசாரியன் ஆகி அவர் பரலோகத்திலே வீற்றிருக்கிறார் என்று சொல்லி. அதாவது அவர் பிரதான ஆசாரியனாய் இருப்பாராயிருந்தால், அவர் பிரதான ஆசாரியராயிருந்தால் அவருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கும் அந்த ஆசாரியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் எத்தனை பேர் அவரை ஏற்று, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்று அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும்
அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்திருந்தால், அவர் ஆசாரியனாயிருந்தால் எல்லாருமே ஆசாரியர்கள், அதாவது அவருடைய ஊழியத்தை செய்ய தகுதியானவர்கள் என்று அர்த்தம். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, இது எங்களுடைய வேலை இல்லை, இது அவருடைய வேலை, இது இவருடைய வேலை. வேதம் சொல்லுகிறது, தேவன் எங்களை அழைத்ததே அவருடைய இந்த சத்தியத்தை, அவருடைய இந்த நல்ல செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்கும்படியாக. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருடைய அந்த நல்ல செய்தியை சொல்லுகிறதுக்கு இந்த பூமியில ஒருவரும் இருக்கவில்லை. ஆனால் தேவனுடைய தூதர்கள் தோன்றி இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி என்று சொல்லி சொன்னான். அதாவது இது குறிப்பிட்ட ஜனத்துக்கு, குறிப்பிட்ட ஜாதிக்கு, குறிப்பிட்ட மக்களுக்கு, கூட்டங்களுக்கு அல்ல, இது சகல மக்களுக்கும், சகல மனுஷருக்கும், சகல ஜாதிகளுக்கும் உரித்தான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் யார் யார் வருகிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள், அத்தனை பேரும் அவருக்காக செயல்பட வேண்டியவர்கள், அவருடைய சீசர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய தாசன், அவருடைய தாசி என்று சொல்லி அழைக்கப்படுவார்கள். இன்றைக்கு ஒரு கேள்வி, தேவனுடைய வார்த்தையானது எங்களுடைய உதட்டிலே மாத்திரம், அதாவது இந்த மேல் பூச்சி பூசுவார்கள் சொல்வார், அது போல இந்த வார்த்தையானது இந்த உதடுகள்ல மாத்திரம் அப்படியே இருக்கிறதா, இல்ல அது உள்ளத்திலும் இருக்கிறதா? எங்களுடைய இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா? எங்களுடைய இருதய பலகையில அது எழுதப்பட்டிருக்கிறதா? எங்களுக்கு வேதத்தில் அநேக ஆதாரங்கள் இருக்கிறது, அநேக சாட்சிகள் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது அவர்களுடைய இருதயங்களில் எழுதப்பட்டு அவருடைய உள்ளத்திலே வைத்து வைக்கப்பட்டு அவர்கள் பேசி, அவர்கள் பாடி துதித்து தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாக சொன்னார் தேவனுடைய மனுஷர்கள். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையை அது நாங்கள் சமரசம் செய்து கொள்கிறோம். இந்த உலகத்துக்கு ஏற்றார் போல, ஒவ்வொரு மனுஷருக்கு ஏற்றார் போல, இவருக்கு ஏற்றார் போல, அவருக்கு ஏற்றார் போல, அவர்களுக்கு ஏற்ற விதமாய் பேசி பேசி சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். அதைத்தான் தேவன், அதை அறிவிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் கற்றுக்கொள்ளும்படியாக அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் இந்த காலத்தை கேட்கிறார், நீ என் செய்தியை அறிவிக்கிறாயா அல்லது உன்னுடைய சொந்த கருத்துக்களை அறிவிக்கிறாயான்னு சொல்லி. இன்றைக்கு அனைவரும் என்ன செய்கிறோம், எங்களுடைய சொந்த கருத்து, ஒரு இடத்துல போய் தேவனை பற்றி ஒருத்தருக்கு சொல்லுகிறதுக்கு முன்பதாக எங்களுடைய சொந்த கதைகளை சொல்லி அதுக்கு பிறகு இல்லை, ஆண்டவர் சொல்றார், என்னை குறித்து தான் இந்த அன்பின் செய்தி எல்லாருக்கும் சொல்லு, என்னை குறித்த இந்த அன்பை எல்லாருக்கும் தெரியப்படுத்து. தேவனுடைய விருப்பம் என்னென்று சொன்னால், தேவன் எதை எங்களிடத்தில் விரும்புகிறார், எதை அவர் எதிர்பார்க்கிறார் எங்களிடத்தில், ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆசாரியர்களும், அதாவது தேவனுடைய பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்ட அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவரிடத்தில் வந்த ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் அவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பு, அவருடைய வாழ்க்கையே அவர்களுடைய சாட்சியை அறிவிக்கும்படியாக, அவருடைய வாழ்க்கையே அவர்கள் அறிவிக்கும் செய்திக்கு சாட்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், எங்களை குறித்து, குடும்பத்தை குறித்து எல்லாருக்கும் தெரியும். இங்க ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அதுவே அதுக்கு பாதகமாய் மாறிவிடும், அதுவே அது எங்களுக்கு என்ன செய்கிறது, எதிராக மாறிவிடுகிறது. இப்படி இருந்து கொண்டு நாங்கள் இப்படி செய்தால் இதை நீங்கள் எப்படி செய்யலாம் என்று சொல்லி ஜனங்கள் கேட்பார்கள். அதுக்காகவே தான் சொல்லுகிறார் ஆண்டவர், சொல்றார், நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடரலடைய பண்ணினீர்கள் சொல்லி. இன்னைக்கு அநேகர் இதை இதுதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளாததினால், வைத்திருக்காததினால் நீங்கள் அநேகரை இடரலடைய பண்ணினீர்கள். உங்களை குறித்து அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது, அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள், ஆயோ இப்படி செய்கிறார்கள். மல்கியா 2வது 7வது வசனம் அழகா சொல்லுகிறார்,
For the priest's lips should preserve knowledge, because he is the messenger of the Lord Almighty. அவர் சொல்றார், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தானாதிபதிகளாய் இருக்கிறோம். பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார், நாங்கள் அவருடைய தானாதிபதிகளாய் இருக்கிறோம், அவருடைய உடன் பங்காளிகளாய் இருக்கிறோம், வேலையாட்களாய் இருக்கிறோம். அவர் எதை செய்தாரோ அவருடைய பங்காளிகளும் அதை செய்கிறதுக்கு அவர்களுக்கு அவர் தானாதிபதி என்று சொல்லும் பொழுது அவர் எதை செய்தாரோ, அவர் எதை சொல்லுகிறாரோ அதை தான் நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய சொந்த கருத்துக்களை சொல்ல முடியாது, எங்களுக்கு சொந்தமான விதத்திலே வாழ முடியாது. கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அப்படிதான் வாழ முடியும். அதாவது முதலாவது பகுதியில் சொல்கிறார், உண்மையுள்ள உதடுகள் தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொள்ளும். ஒரு ஆசாரியன் தேவனுடைய வார்த்தையை காத்து கொள்ளுகிறான். அதாவது காத்து கொள்ளுகிறது என்று சொல்லுகிறது. தேவன் சொல்லவில்லை சொல்லு பேசு என்கிறதை விட அதை காத்துக்கொள்ளும். இருதயத்தில் நீ காத்துக்கொள்ளும் பொழுது அந்த காத்துக்கொள்ளுகிற அந்த விஷயம் இங்கே என்ன இருக்கிறதோ அதுதான் வரும். பானையில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும். அப்ப இங்கே என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும். தேவன் ஒரு ஆசாரியனை ஒரு சத்தியத்தை உருவாக்கும்படியாக அழைக்கவும் இல்லை. அப்படி இல்லாவிட்டால் சத்தியத்தை மெதுமையாக்கும்படியாக அழைக்கவும் இல்லை. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் அறிவிக்கும்படியாக அழைத்தாரே ஒழிய அதை எடிட் பண்ணி, காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி, மாடிஃபை பண்ணி சொல்லுகிறதுக்கு அவர் அழைக்கவில்லை. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அவர் எங்களை அழைத்ததே அவருடைய வேதத்தை காத்துக்கொண்டு அந்த காத்துக்கொண்ட வார்த்தை வெளிப்படும்படியாக. ஆனால் நாங்கள் இன்றைக்கு விருப்பம் தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே எடிட் பண்ணி, இங்கே அதை காப்பி பண்ணி, அதை என்ன மாடிஃபை பண்ணி, இன்றைக்கு அந்த வார்த்தைகளை திரித்து 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 அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை திரித்து துருபதேசங்களை ஜனங்களை வாஞ்சிக்கும்படியாக சொல்லுகிறதுக்கு எத்தனிக்கிறார்கள். காரணம், தங்களுடைய வயிறு நிரம்பும்படியாக. இந்த இடத்துல மல்கியாவுக்கு தேவன் சொல்லுகிறார், இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லுகிறார், preserve God's truth exactly. அதாவது தேவனுடைய வார்த்தையை அப்படியே ராவா சொல்லணும். அதாவது அதில் ஒன்றும், அதில் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையில் ஒன்றும் கூட்டவும் குறைக்கவும் வேண்டாம். தேவன் சொன்னதை விட்டு வேற ஒன்று புதுசாக சொல்ல வேண்டாம். அதுதான் தேவன் சொல்லுகிறார். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதை விளங்கப்படுத்தலாமே ஒழிய அந்த வார்த்தைக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை நாங்கள் போட முடியாது. அதை தான் வேதம் சொல்லுகிறது. அதாவது எபிரேய மொழியிலே அந்த preserve God's word exactly, அதாவது அந்த வார்த்தைக்கு, அந்த preserve என்கிற வார்த்தைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, கலப்படம் இல்லாத தூய்மையாக வைத்திருத்தல். கலப்படம் செய்யக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு எல்லாத்துலேயுமே கலப்படம், சாப்பாட்டுலையும் கலப்படம், எல்லாத்துலேயுமே கலப்படம் வந்துட்டு. அப்ப என்ன நடக்கிறது, தேவனுடைய வார்த்தையிலையும் கலப்படம் வந்துட்டு. எப்படி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்று சொல்லி ஆரம்பித்து சொந்த கதைகள் வருகிறது, சோக கதைகள் வருகிறது, அவரை பற்றிய கதை வரும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அதல்ல நான் எதிர்பார்க்கிறது இந்த வார்த்தை உன்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கும்படியாக. இந்த வார்த்தை உன்னுடைய உள்ளத்திலே இருந்து, என்னுடைய உள்ளத்திலே இருந்து வரும் பொழுது, கடந்த சில வாரத்தில் அதை பார்த்தோம், எங்களுடைய உள்ளத்தில் அந்த ஜீவ ஊற்று வர வேண்டுமாயிருந்தால் அங்க ஊற்று இருக்க வேண்டும், வார்த்தை இருக்க வேண்டும், இருந்தால் தான் வரும். அது சொன்னேன், பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும், 2 தீமோத்தேயு chapter 4 verse 2 to 5, அதுல சொல்லுங்க, தீமோத்தேயுக்கு சொல்லுகிறான், நீ வசனத்தை பிரசங்கி, அது காலம் ஆனாலும் சரி காலம் இல்லாமல் இருந்தாலும் சரி ஆயத்தமாயிரு. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை வெளிக்காட்டுகிறதுக்கு சொல்லுகிறதை விட வெளிக்காட்டுகிறது முக்கியம். அதை தான் தேவன் விரும்புகிறார்.
சொல்லுகிறது உதட்டில் இருக்கிறது. வெறும் உதட்டில் சொல்லிடலாம். ஆனால் அவர் விரும்புகிறது உதட்டில் இல்ல, உள்ளத்தில் இருந்து வரும்படியாக. உதட்டில் இருந்து வருகிறதை விட அவர் உள்ளத்தில் இருந்து வருகிறதை அவர் விரும்புகிறார். ஜீவ ஊற்று உதட்டில் இருந்து வராதபடி உள்ளத்தில் இருந்து வரும்போன்னு சொல்லி நீதிமொழியில சொல்லப்படுகிறது. உதட்டில இருந்து ஒழுகிறது அது வேற, ஆனால் உள்ளத்தில் இருந்து ஊறுகிறது அது ஜீவ ஊற்று. தேவனுடைய வார்த்தை உள்ளே இருக்கும் பொழுது ஜீவ ஊற்று உள்ளே இருந்து வருகிறது. மேலோட்டமாக மாயமாலமாக பேசுகிறது அல்ல, உள்ளத்தில் உள்ளதே அப்படியே வருகிறது. ஏனென்றால் தேவனுடைய வசனம் எங்கே இருக்கிறதோ அது தேவனுடைய வசனமாய் வருகிறது. அதை திரித்து மாற்றி எங்களுக்கு ஏற்ற விதமா இன்றைக்கு அப்படிதான் அன்னைக்கு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. தங்களுக்கு இஷ்டமானபடி தங்கள் தேவனுடைய வசனத்தை வளைத்து போட்டுகிறார்கள். தங்களுக்கு இஷ்டமானபடி தேவனுடைய வார்த்தையை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். அவர் போதிக்கிறவர்களும் அப்படித்தான், அதை கேட்கிறவர்களுக்கும் அப்படி போதிக்கப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கும் அப்படித்தான் விருப்பமாய் இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையை இருதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி. பவுல் சொல்லவில்லை, தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது சொல்லவில்லை ஜனங்களுக்கு என்ன வார்த்தை வேணுமோ அதை கொடு என்று சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான், சமயம் வாய்த்தாலும் காலம் கிடைச்சாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, correct and rebuke and encourage with great patience and careful instruction. அவர் சொல்லுகிறார், சத்தியத்திலும் உண்மையிலும் கற்புள்ளவைகள் எவைகளோ அவையே நீ பேசுன்னு சொல்லுகிறார். எது சிறந்தது, தேவனுடைய வார்த்தையினால எது சிறந்ததா இருக்கிறதோ அதை மாத்திரம் பேசு. நீ உனக்கு இஷ்டமானது ஒன்றையும் பேசாத, உனக்கு சொந்தமா இருக்கிறது ஒன்றையும் பேசாத. அவர் சொல்லுகிறார், தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ, தேவன் உங்களிடத்தில் எதை வாஞ்சிக்கிறாரோ விரும்புகிறாரோ அதை மாத்திரம் பேசும் சொல்லுகிறார். அவர் கட்டளையிடுகிறார். தேவனுடைய வார்த்தை பாப்புலரா இருக்கிறதோ அன்பாப்புலரோ, he command him to preach God's word whether it was popular or unpopular. தேவனுடைய வார்த்தை சிலருக்கு நல்ல ஃபேமஸான ஆசீர்வாதமான செழிப்பான வாக்குத்தத்தம் இருக்கும், அதுதான் சிலருக்கு பிடிக்கும். ஆனா சில வார்த்தைகள் எங்க இருக்குதுன்னே தெரியாது, ஆனா அது அறிவை உண்டாக்குகிறது, ஜீவனை கொடுக்கிறது. ஆனால் ஜனங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை, அதை வாங்கிக் கொள்ளவும் விருப்பமில்லை. ஆனால் தேவன் வேதம் சொல்லுகிறது ஜீவ ஊற்று உள்ளத்திலிருந்து உருவாக வேண்டும். தீத்துக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், 2வது அதிகாரம் 7வது 8வது வசனத்திலே, டைட்டஸ் சாப்டர் 2 verse 7 to 8, show yourself. அவர் சொல்லுகிறார், நீ உன்னை காண்பி, in all respect to be more model and good works, so that an opponent may be put to shame. அதாவது எதிராக இருக்கிறவர்கள் அதை பார்க்கும் பொழுது அவர்கள் மாற்றம் அடையலாம், அவர்கள் வெட்கப்படலாம். இவனெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கிறானே, இவன் இப்படியெல்லாம் வாழ்கிறானே, எப்படித்தான் இருக்கிறது. ஒரு பாடலை பாடுகிறார், ஃபாதர், எப்படி பிரியமானவன் ஆத்துமா வாழ்கிறது கொண்டு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. ஏன்னா நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும் பொழுது அதை பார்க்கிறவர்களுக்கு சில நேரம் அது ஒரு எரிச்சலாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னால் அது பாடமாய் இருக்கிறது. அவர்கள் பார்க்கிற பொழுது அவர்களுக்கே அது பொறுத்து கொள்ள இல்லாமல் இருக்கிறது. அதைத்தான் பவுல் தீத்துக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், அந்த வாழ்க்கையில் என்னை காட்டு. உண்மையான தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு ஆசாரியனும், ஒவ்வொரு ஊழியனும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அந்த உண்மையை அவர்கள் பாதுகாத்து அதை அறிவிக்கிறார்களே ஒழிய அதோடு காம்ப்ரமைஸ் பண்ணுகிறதல்ல. அவர் உண்மையான வார்த்தையை அறிவிக்கிறவர்கள் அதை பாதுகாத்து அதை தெரிவிக்கிறார்கள், அதை காம்ப்ரமைஸ் பண்ணி அதோடு சமரசம் பண்ணுகிறதல்ல.
என வேதம் சொல்லுகிறது, நாங்கள் எல்லாரும் அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கும். we are the messenger. மல்கியா 2வது அதிகாரம் 7வது வசனம் அதான் சொல்லுகிறது. அவன் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். தேவனால் அனுப்பப்பட்டு அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன், தூதன், மெசஞ்சர். மெசஞ்சர்னு சொல்லும் பொழுது ஒரு செய்தியை கொண்டு வருகிறான், அந்த செய்தியை அப்படியே கொடுக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்துல மெசஞ்சர் இருக்கிறது. எப்படி நாங்க இங்க என்ன டைப் பண்ணுகிறோமோ அந்த டைப் பண்ணுகிறது அப்படி அங்க போய் சேருகிறது, அது இடையில மாறாது. அதான் மெசஞ்சர். மனுஷனை தான் தேவன் மெசஞ்சராக இந்த பூமியில உருவாக்கினார். எப்படி தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை அப்படியே சொல்லும்படியாக. ஆனா மனுஷன் அதை திருத்திட்டான். அதை திருத்து மாற்றி வித்தியாசமான விதத்தில் அவன், அதாவது அந்த தேவனுடைய தூதன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டில் பவுல் அதுக்கு இன்னும் அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறான். இந்த தேவனால் அனுப்பப்பட்ட இந்த மெசஞ்சர், அதாவது இந்த தூதன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் யார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே தூதன் என்று அறிவிச்சிட்டார். இந்த ஆசாரியனுடைய வேலை என்ன? தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறவன். ஆனா புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், நீ யார் தெரியுமா? ஏன்னா நீ ஒரு அம்பாசடர், அதாவது ஒரு தூதுவர். தூதன் அல்ல, தூதுவர். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே இங்க வந்து சொல்லுகிறது. இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டில் இருந்து வேற ஒரு நாட்டுக்கு ஒரு தூதுவர் இருப்பார். இந்த நாட்டு தலைவர் எதை சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் அங்க போய் சொல்லுவார். தன்னுடைய வார்த்தையை சொன்னா அவருக்கு பிரச்சனை இல்ல, அவர் சொல்ல முடியாது. இவர் என்ன சொல்லி அனுப்புகிறாரோ அதை தான் அவர் அங்க செயல்படுத்த முடியும். அதை தான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் ஒரு அம்பாசடராக இருக்கிறோம். அதாவது அம்பாசடர் never change the king's message, he delivered in faithfully. அதாவது என்னத்தை அந்த கிங், ராஜா, அதிகாரி, தலைவர் சொல்லுகிறாரோ அது அப்படியே போய் சொல்லுகிறது தான் இந்த அம்பாசடருடைய வேலை. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம். 2 Corinthians chapter 5 verse 20. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 20வது வசனம். அத சொல்லுகிறார், we are therefore Christ's ambassadors. 2வது அதிகாரம் 5வது வசனத்துல, 5வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லுகிறார், ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். அதாவது பவுல் சொல்லுகிறான் இந்த இடத்துல, நாங்கள் தானாதிபதிகள். இதுதான் தானாதிபதி, ஸ்தானாதிபதிகள் என்று சொல்றது. சிங்களத்தில் அந்த வார்த்தை அப்படியே வருகிறது, தானாதிபதி காரியாலயம். அதாவது தூதுவருடைய காரியாலயம். எப்படி இந்த நாட்டில் வேறொரு நாட்டுக்குள்ள தூதுவர் இங்கே இருக்கிறார், அவருடைய காரியாலயம். இந்த தூதுவருடைய வேலை என்னன்னு சொன்னா, இங்க என்ன ராஜா என்ன சொல்லுகிறாரோ அதை அங்க அறிவிக்கிறது. அந்த வேலையை அதுதான் பவுல் சொல்லுகிறார், அவர் எங்களுக்கு, கிறிஸ்து எங்களுக்கு சொன்னது எதுவோ அதை சொல்லும்படியாக உங்களிடத்திலே வந்திருக்கிறோம். எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அவர் சொல்கிறார், கிறிஸ்து எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதை சொல்லும்படியாக அதை அறிவிக்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள், சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள், ஒவ்வொரு விசுவாசத்தை போதிக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளை, விசுவாசத்தினாலே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளிடத்திலும் ஒரு கேள்வி, எப்படி நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பேசுகிறோமா? Am I speaking God's word? அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் எங்களுடைய சொந்த காரியத்தை நாங்கள் போதிக்கிறோமா? சொந்த காரியத்தை சொல்லுகிறோமா? Am I promoting my own word?
எங்களுடைய சொந்த காரியத்தை நாங்கள் சொல்லுகிறோமா, இல்லாவிட்டால் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறோமா? இன்னைக்கு அநேகருக்கு விருப்பப்படின்னு சொன்னால் தேவன் எங்களை அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படியாக, எங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படியாக இன்றைக்கு அநேகர் விரும்புகிறார்கள். தங்களை பிரசித்தப்படுத்திக் கொள்ள சொல்கிறார். பவுல் சொல்லுகிறான், நான் சிறுகவும் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பெருக வேண்டும் என்று சொல்லி. பவுலை அல்ல, பேதுருவை அல்ல, அவரை அல்ல, இவரை அல்ல, கிறிஸ்துவையே பிரசங்கிக்கும்படியாக அதைத்தான் விரும்புகிறார். அதைத்தான் இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும், அப்போஸ்தலர்களும் இதைத்தான் பேசினார்கள். நாங்கள் அல்ல, நாங்கள் எங்களையே அல்ல, கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அந்த கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளேயே இருந்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், நான் சிறுக வேண்டும். ஏன்னா நான் சிறுக இருந்தால் தான் கிறிஸ்து பெரியவராய் தெரிவார். நான் முன்னால என்னை காட்டினால் கிறிஸ்து பின்னால இருப்பார். அதல்ல எனக்கு முக்கியம். இந்த கிறிஸ்துவானவர் எனக்கு முன்பதாக இருக்க வேண்டும். அவர் யார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிகிறதோ இல்லையோ, இன்றைக்கு அநேக மனுஷரை, அநேக ஊழியக்காரரை எல்லா ஜனத்துக்கும் தெரியும். அவர்கள் தான் அவர்களுக்கு கடவுள். ஒரு உண்மையுள்ள தேவனுடைய வார்த்தையை காக்கிற உதடுகள் என்ன செய்யும் சொன்னால், இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும் அவருடைய வாழ்க்கையில இருந்து. ஆனால் இந்த தேவனுக்கு சித்தமில்லாத, தேவனுக்கு விருப்பமில்லாத அந்த அன்ஃபெய்த்ஃபுல் லிப்ஸ் உடைய அந்த டேஞ்சர், அந்த அபாயகரம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய ஜனங்களை கலங்க பண்ணுகிறது. மல்கியால தான் சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார், கலங்க பண்ணுகிறார்கள், திகிலடைய பண்ணுகிறார்கள். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடலறைய பண்ணினீர்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் ஒரே குழப்பம். அது சரியா இருக்குமோ, இது சரியா இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, வேதத்தில் இப்படிதான் சொல்லி இருக்கிறார். ஏனென்று சொன்னால், வேதத்தை திரித்து 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 தங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி பேசி அவர்கள் வீட்டிலும் அப்படித்தான் பேசுகிறோம், வெளியிலும் அப்படித்தான் பேசுகிறோம், சபையிலும் அப்படித்தான் பேசுகிறோம், பொது இடங்களிலும் அப்படித்தான் பேசுகிறோம். எப்படின்னு சொன்னால், எங்களுக்கு இந்த வார்த்தையை இன்றைக்கு அப்படி பேசினவர்கள் இங்கே போய் தங்களுக்கு ஏற்ற மாதிரி வேற விதமாய் பேசுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அப்படி பேசுகிறதுனால என்ன நடக்கிறது சொன்னா, வேதத்தை குறித்து இடலறைய பண்ணியிருக்கிறீங்க, இடறி போயிருக்கிறாங்க, இடல் அடைந்திருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை குறித்து அவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். இது எப்படி இருக்குமோ, இந்த வார்த்தை இதுதானோ, அப்படித்தான் சொல்லி இருக்குமோ. இது இந்த மல்கியா புத்தகத்துடைய ஒரு முக்கியமான, என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கடிந்து கொள்ளுதல். தேவன் கடிந்து கொள்ளுகிறார். தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற அது ஊழியர்கள். அது இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனை தானே, ஊழியர்களுடைய வேலை. அவர் தான் இப்படி சொல்லிட்டார், அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர் அவர் இப்படி சொல்லிட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் எங்களை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க அதிகாரம், பாட்டை மட்டும் பாடுகிறோம், ராஜாக்களாக, லேவியராக, ஆசாரியராக எங்களை தெரிந்து கொண்டிருக்காரு. பாட்டுக்கு மட்டும் லேவியர், பாட்டுக்கு மட்டும் ஆசாரியர். ஆனா வாழ்க்கையிலும் இல்லை. தேவன் சொல்லுகிறார், நாங்க எல்லாருமே, அவர் ஆசாரியர் சொன்னா அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஆசாரியர் தான். அப்பா ராஜாவா இருந்தா ராஜாவுடைய பிள்ளைகள் இளவரசர்கள், அடுத்து ராஜ பதவிக்கு வர வேண்டியவர்கள். அப்பா ராஜாவா இருந்தா மகன் வேற ஒரு காரியம், அவனும் ராஜ பரம்பரையில் அவன் அடுத்து ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிறவன். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இடலறைய பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன திரும்ப இயேசு சொல்லுகிறார், நேரடியாக இயேசு சொல்லுகிறார், இப்படி நீங்கள் இடரடைய பண்ணுகிற உங்களுக்கு, இடறி போக பண்ணுகிறவர்களுக்கு, ஜனங்களை திசை திருப்புகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தெரியுமா? மிகவும் காட்டமாக சொல்லுகிறார். இந்த தலைவர்கள், அது ஆங்கிலத்தை எப்படி சொன்ன, stumble. You make people stumble. அவர்கள் அப்படியே குழம்பி
கலங்கி போய் இருக்கிற அளவுக்கு ஐயோ இது எப்படி இந்த வார்த்தை என்னதான் இருக்குமோ என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்து தள்ளிட்டீங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிற உங்களுக்கு மத்தேயு 18வது அதிகாரத்துல அழகா சொல்றார். மத்தேயு சாப்டர் 18 verse 6, மத்தேயு 18வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட உங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் செய்ய முடியும், கட்டுங்க கல்ல, தூக்கி போடுங்க ஆழத்துல. அப்படிதான் சொல்றார். If anyone cause one of these little ones to stumble, it would be better to have a large millstone hang around their neck. அவர் சொல்கிறார், இந்த சிறியாரில் ஒருவருக்கு இடரல் அடைய பண்ணினீங்களா இருந்தால் அப்படிப்பட்டவருடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி கொண்டு போய் போட்டுருங்க. அது ஆழக்கடல்ல போட்டுருங்க. அது ஆழக்கடல்ல போட்டு அது கீழே போயிடும். ஏனென்றா ஆண்டவர் சொல்றார், அவர்கள் வாழவே தகுதி இல்லாதவர்கள் சொல்லி தேவனுடைய வார்த்தையை புரட்டி போதித்து தேவனுடைய ஜனங்களை வழிவிலகி போகிறவர்கள் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் வாழவே தகுதி இல்லாதவர்கள் சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் உள்ளோண்டு வெளியோண்டு, வீட்டுல உண்டு வெளியோண்டு, வீட்டுல முழுக்க தலகில், ஆனா அங்க போய் கர்த்தர் நேசிக்கிறார் அப்படி சொல்லுகிறவர்கள் ஆண்டவர் சொல்றாரு, கட்டி போடுங்க, எந்திர கல்லை கட்டி ஆழ சமுத்திரத்தில் கொண்டு போய் போடுங்க. அது சொல்றார், but those who shall often one of these little ones which believe in me, it were better for him that a millstone were hanged about his neck and that he were drowned in the deep depth of the sea. Depth of the sea கொண்டு போய் ஆழ் கடல்ல தள்ள சொல்லிட்டார். தேவனுடைய வார்த்தையை புரட்டி போதித்து ஜனங்களை வழி விலகி போக பண்ணுகிறவர்களை கட்டி கடல்ல கொண்டு போய் போட்டுருங்கன்னு சொல்லிட்டார். ஆனா இன்னைக்கு அனைவருடைய பிரச்சனைன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற ஊழியக்காரர்களை நாங்கள் எல்லாரும் அப்படி பேசவில்லை. அது எங்களுடைய வேலையில தான், உண்மைதான். யாரை நாங்கள் விமர்சனம் பண்ணவோ விமர்சிக்கவோ அவர்களை குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ எங்களுக்கு அதற்கு அதிகாரம் இல்லை. நியாயம் தீர்க்கிறது எங்களுடைய வேலை அல்ல, அது தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆனா அப்படிப்பட்டவர்கள் இடர் அடைகிறவர்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்பதாக சொன்ன காரியம், சிலுவைக்கு பிறகு என்ன தெரியுமா, அந்த நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை அவர் கையில வச்சிருக்கிறார். அவர் தூக்குவார், கட்டுவார், கல்ல தூக்கி அக்கினி, அவர் ஆழ்கடல்ல போடுறத விட அக்கினி கடல்ல தூக்கி போட்டுருவார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறான், இது நிமித்தமாய் உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. தேவனுடைய வார்த்தையை மாத்தி மாத்தி பேசாதீங்கன்னு சொல்லுகிறார். இந்த கிரேக்க மொழியில இந்த எந்திர கல் என்னத்துக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த கிரேக்கம், இந்த இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை உபயோகிக்கிறது காரணம் என்ன தெரியுமா, இந்த எந்திர கல்ல சும்மா தூக்க முடியாது, அதுக்கு கழுதை தான் வேணும். கழுதை பொதி சுமக்கிறதுக்கு தானே. அப்ப இந்த கழுதைகளை வரிசையை கட்டி அதுல இந்த இயந்திர கல்லை கட்டி என்ன செய்வார்கள், ஊர்த்துவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த கோதுமையை அரைக்கணும். அதுதான் எந்திர கல். நாங்க ஆட்டுற அந்த எந்திர கல் இல்ல. அந்த எந்திர கல் எப்படின்னு சொன்னா, அது கீழே பெரிய பாறை, அந்த கழுதை என்ன செய்யும், அந்த எந்திர கல்லை கட்டி உருட்டி இழுத்துட்டே போகும். மனுஷனால இழுக்க முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த கல்லை இந்த மனுஷனுடைய கழுத்துல கட்டி கொண்டு போய் நடுக்கடல்ல தள்ளுங்க. ரோமர்கள் மிகவும் கடுமையான ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு தண்டனையை கொடுக்க வேண்டுமாயிருந்தால் இதை தான் செய்வார்கள். அவருடைய கழுத்துல கட்டி இழுக்க செய்வார்கள். ரோமர் கொடுத்த மிகவும் கடுமையான ஒரு தண்டனையில் இது ஒன்று. ஆனால் தேவன் அவருடைய வார்த்தையில அந்த ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் அவர் மிகவும் சீரியஸாக எதிர்பார்க்கிறார். ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ், தேவனுடைய வார்த்தையை சொல்றதை, கேட்க சொல்லுகிறதை, ஜனங்களுக்கு சொல்லுகிறதை மிகவும் அதில் கவனமாக இருக்கிறார் தேவன். யாக்கோபு 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், not many of you should become a teacher, because you know that we are who teach will be judged more strictly. Leadership is a privilege, but also a greater responsibility. அதாவது பண்ணி
அதை மாத்திட்டீங்க. அதை மாத்தினது நிமித்தமா இந்த வார்த்தை என்ன செஞ்சுட்டு தெரியுமா, இப்ப கரப்ட் ஆயிடுச்சு. இது வேற மாதிரி மாறிட்டுது. இப்ப இது வேற மாதிரி மாறினதுனால என்ன நடக்கிறது, ஜனங்கள் இடரல் அடைஞ்சிட்டாங்க. ஜனங்கள் இடரல் அடைஞ்சதுனால இப்ப என்ன நடக்கிறது, இந்த தேவனுடைய வார்த்தை வேறு விதமாய் பிரசங்கிக்கப்படுது. அப்படிப்பட்டவர்களுக்கு எந்திர கல்லை கட்ட சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனால் பட்சபாதம் பார்க்கிறதுனால இவருக்கு ஒரு மாதிரி, அவருக்கு ஒரு மாதிரி, அவருக்கு ஒரு மாதிரி, இவருக்கு ஒரு மாதிரி, அப்படி பட்சபாதம் பார்க்கிறதுனால அங்க ஜனங்கள் இடறி போகிறாங்க. 2வது அதிகாரம் 9வது வசனத்துல சொல்கிறார், இப்படிப்பட்ட உங்களுக்கு நானும் உங்களை இடரல் அடைய பண்ணுவேன் சொல்லுகிறார் ஆண்டவர். இதை கேட்டா சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா வசனத்தையும் அப்படியே இங்க புதிய ஏற்பாட்டில் எடுக்கக்கூடாது. ஆனால் பழைய ஏற்பாடு முழுவதும் எங்களுக்கு திருஷ்டாந்தங்கமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எங்களுக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடையாளமாய் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரும் ஒரு காரியத்தை சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் இடரல் அடைய யாராவது செய்தீர்களா இருந்தால் அவர்களுக்கும் எந்திரக்கல் கட்டப்படும். இங்க சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய வார்த்தையை கரப்ட் பண்ணினபடினால நாங்களும் உங்களை கரப்ட் பண்ணிட்டோம் என்றார். அதே தேவன் அங்க சொல்லுகிறார், நீங்கள் இவருக்கு இடரல் பண்ணினால் கல்லை கட்டிடுவோம், கடலை தள்ளிடுவார். அவர் கடைசி நாளில அவர் அக்கினியும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே அவர் தள்ளிடுவார். நாங்க ஒருத்தர் இன்னைக்கு மனுஷன் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சினார். இன்னைக்கு மனுஷன் என்ன தெரியுமா செய்யறான், அவரை நியாயந்திருத்து இவரை நியாயந்திருத்து அந்த ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரர் அந்த மனுஷன் இந்த மனுஷன் இதை செய்யறதே ஒரு குழப்பா வச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்ற அதெல்லாம் எனக்கு கொடுத்த வேலை, அதை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்ற. The believers, அவருடைய பிள்ளைகள், அவருடைய சில்ட்ரன், நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பட்சபாதம் காட்டக்கூடாது. இவர் ஒரு மாதிரி இல்லை, அவர் சொல்கிறார் பட்சபாதம் இல்லாதபடி ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். இதைத்தான் பவுல் சொல்லுகிறான். பவுல் எங்க இதெல்லாம் எடுத்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து, இயேசு கிறிஸ்து போதித்த வார்த்தையிலிருந்து தான் அவன் அந்த சத்தியத்தை எடுத்து ஜனங்களுக்கு விளங்கும்படியாக போதிக்கிறான். One stand for the leaders, one stand for the members. One stand for the families, one stand for the strangers. அப்ப இப்படி இருந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய முடியாது, சமரசமாகுது. இங்க ஒரு கொஞ்சம் ஒருத்தர் ஒரு கூட்டத்துக்கு, இன்னொருத்தர் இன்னொரு கூட்டத்துக்கு, இன்னொருத்தர் இன்னொரு கூட்டத்துக்கு. The gospel is impartial because God is not impartial. அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அப்ப அவருடைய பிள்ளைகளும் பட்சபாதம் பார்க்க கூடாது. அதைத்தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஒரு கேள்வி வருகிறது, do I compromise truth to gain acceptance? தேவனுடைய வார்த்தையை என்ன செய்கிறது, காம்ப்ரமைஸ் பண்ணி நாங்கள் ஒருத்தர் இடத்துல அப்படியே போய் நாங்கள் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளணும் என்கிறதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், அதை திருப்பிப்படுத்துகிறோம், காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்கிறோம். ஏனென்றால் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளணும், அவர் என்னை பற்றி பெருமையா பேசணும். அவர்கள் என்னை பற்றி பெருமையா பேசினாலும் பேசாவிட்டாலும் இகழ்ந்தாலும் இகழாவிட்டாலும் தேவன் ஒருவரை கனப்படுத்தி தேவன் படுத்துகிற கணம் அது மேலானது. மனுஷன் படுத்துகிற மனுஷன் நாங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக, இவரிடத்துல நல்ல பேர் வாங்கணும் என்றதுக்காக இவரை குறித்து இங்க போட்டு கொடுக்கிறது. இவர் என்ன நல்லவர் என்று சொல்லணும் என்றதுக்காக இவரிடத்துல நல்ல பிள்ளைகள் வேஷம் போடு இல்ல. தேவன் சொல்கிறார், இங்க வேஷம் போட்டு தெரியும், இந்த பூமியில நாங்கள் வேஷம் போட்டு தெரிந்து கொண்டிருந்தாலும் அந்த வேஷமெல்லாம் ஒரு நாள் கலைக்கப்படும். அந்த கலைக்கப்படுகிற பொழுது யார கழுத்துல கல்லு வருமோ, யார கழுத்துல கிரீடம், தலையில கிரீடம் வருமோ அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். நாங்கள் தேவனுடைய வசனத்தை சொல்லுகிற பொழுதும் அதன்படி வாழுகிற பொழுதும் அவருடைய அந்த உன்னத கட்டளை, the eternal counsel of God, அவருடைய அந்த உன்னத கட்டளைக்கு ஏற்றாற் போல இருக்க வேண்டும்.
அந்த என்ன சொல்றது, அந்த அந்த உண்மை, அந்த விசுவாசம் எப்படி அளவிடப்படுகிறதுன்னு சொன்னால், அந்த தாழ்மை, அந்த கீழ்ப்படிவிலிருந்து தான் அந்த உண்மை எவ்வளவுன்றதை அளக்கப்படுகிறது. இவருக்குள்ள இருக்கிற உண்மைத்தன்மை, தேவனுக்கு உண்மையா இருக்கிறார் என்பதை எப்படி அந்த ஒபீடியன்ஸ்ல இருந்து தெரியும். அதுதான் மெஷர் பண்ணும். இவர் எப்படி இருக்கிறார், தேவனிடத்தில் வரும் பொழுது அவர் சொல்றார், மெஷர் பண்ணுவார். ஓகே, இவர் தேவனுக்கும் எவ்வளவு கீழ்ப்படிந்து இருக்கிறாரோ அதுக்கேற்றபடி தான் அவருடைய உண்மைத்தன்மை உயர்ந்திருக்கும். வாழுகிற வாழ்க்கையில எப்படின்னு சொன்னா, தேவன் ஒரு புதிய உடன்படிக்கை, நாங்கள் ராப்போசனம் எடுக்கும் பொழுது சொல்லுகிறார், இது தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்று சொல்லி. அப்ப அந்த புது உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதத்தை எப்படி நாங்கள் செயல்படுத்துகிறது, அந்த உடன்படிக்கையும் இந்த லைஃபும் ஒரே விதமாய் ஒருமித்து போய் கொண்டிருக்கும். என்ன அந்த ஒருமித்து போகிறது, தேவனுடைய வார்த்தை உண்மையும் சத்தியமும் ஜீவனும் உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார், இன்றும் எங்களோடு ஜீவிக்கிறார். அந்த வார்த்தை அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் பிதாவை குறித்து நல்ல செய்தியை சொல்ல வந்தார். அந்த செய்தியை இப்ப அவர் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை நாங்களும் அறிவிக்கும்படியாக. ஏன்னா 10வது வசனத்தில் அப்படித்தானே சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 10வது வசனத்துல, நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன் தானே இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா தானே இருக்கிறாரு, அப்படிதான் சொல்றார். நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ, நம்முடைய பிதாக்களில் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவனவன் தனக்கு சௌரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். அவன் சொல்றார், எல்லாருக்கும் ஒரே தகப்பன் தானே, நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா தானே, நம்ம எல்லாருக்கும் ஒரே கிறிஸ்து தானே, நம்ம எல்லாருக்குமே ஒரே தேவன் தானே. அப்பே இந்த பட்சபாதம், அப்பே இந்த குழப்பம், சமரசம் எதுக்கு? இங்க ஒரு சமரசம் பண்றது, அங்க ஒரு. ஆனால் சொல்றாரு, ஏன் இதெல்லாம் எதுக்கு? இந்த உடன்படிக்கையோட சேர்ந்து வாழும் பொழுது அது சுகமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய உறவுகள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு சமரசம் பேசப்படுகிற ஒரு நிறுவனம் அல்ல. It's a household of God. அது தேவனுடைய குடும்பம், தேவனுடைய ஐக்கியம். அது எபேசியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் அதான் சொல்றார். எபேசியர் chapter 4 verse 4 to 6 அதைத்தான் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தினுடைய அவயவங்களாய் இருக்கிறோம். One body, one spirit, and one Lord, one faith, one baptism, and one God and Father of all. அதைத்தான் சொல்லுகிறார். One God, He is the Father of all nations. ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே சரீரம். அப்ப இப்படி இருக்கும் பொழுது இதுக்குள்ள எங்க இப்படி பிரிவு வந்தது? 5 விரல் இருந்தாலும் அந்த 5 விரலும் ஒரே கையில தான் இருக்கிறது. அந்த கை இந்த சரீரத்துல தான் அடக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் இந்த தலைக்குள்ள தான் அடக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலை தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறது. இந்த சரீரம் தேவனுடைய சரீரத்திலே, அவருடைய சபையிலே, அவருடைய அங்கத்திலே ஒரு அங்கமாய் இருக்கிறது. அப்ப இதுக்குள்ள ஏன் இவ்வளவு ஒரு குழப்பம்? betraying one another. அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? we betraying the covenant. நாங்கள் ஒருவரை ஒருவர் நாங்கள் விட்டு கொடுத்து காட்டி கொடுக்கிற பொழுது என்ன தெரியுமா நடக்கிறது? தேவனுடைய உடன்படிக்கையும் காட்டி கொடுக்கிறோம். ஏனால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டதுன்னு சொல்லி சொன்ன பொழுதே அங்க ஒரு பெரிய ஒரு பிரளயம் உண்டானது. தாவீது பெலிஸ்தர் இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போறான்னு சொல்லி சொன்ன உடனே அங்க பெரிய ஒரு குழப்பத்தை. ஏனென்று சொன்னால் அது தேவனுடைய உடன்படிக்கை இல்லை, அது எங்களோடு இருக்க வேண்டியது, அது எங்களோடு கூட இருக்க வேண்டிய ஒரு காரியம். எங்களை விட்டு போனால் பிரச்சனை எங்களுக்கு. ஆனால் அந்த உடன்படிக்கையை மீறி, அந்த உடன்படிக்கையை விட்டு விலகி ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு வரும் பொழுது உடன்படிக்கைக்குள்ள வருகிறோம். உடன்படிக்கையை விட்டு வெளியில போய்
எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ஆனா தேவன் அதை வெறுக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது 21வது வசனத்தில் சொல்லுகிறார். 1 John chapter 4 verse 20 and verse 21. அவர் சொல்லுகிறார், whoever does not love their brother and sisters cannot love God. வேதத்தில் சிஸ்டர் அண்ட் இல்லை, இது திரிவுபடுத்தல. ஒருவன் தன் சகோதரனை நேசிக்காவிட்டால் தன்னுடைய கண்ணால காணாத அந்த தேவனை எப்படி நேசிப்பான்னு சொல்லி அவர் கேட்கிறான். யோவான் கேட்கிறான், நான் அவருடைய மார்பில் சாஞ்சிருந்தேன், அவருக்கு அன்பான சீசன், எனக்கு தெரியும் அவருடைய அன்பு என்னன்னு சொல்லி, அதனால தான் அந்த அன்பை எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த உலகத்துல எதிர்காலத்துல என்ன நடக்க போகிறதுன்னு சொல்லி, தேவனுக்கு அவன் அன்பாய் இருந்தபடியினால தான் உலகத்துல என்ன நடக்க போகிறது என்பதை அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். ஏனால் அவன் அந்த அன்பு, அந்த அவருடைய அன்புக்குள்ளேயே இருந்தான் கடைசி மட்டும். அதன் வேதத்தில் அவனுக்கு பேர் தேவனுக்கு அன்பாய் இருந்த சீசன். அவன் அப்படியே மார்பல சாஞ்சிட்டான். ஏன்னா அந்த அன்புக்கு நான் அடிமை. ஒருவர் அன்புக்காக ஏங்கும் பொழுதும் அன்பை பெறும் பொழுதும் அவருடைய மார்பில் சாய்ந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு தெரியும் தங்களுக்கு எவ்வளவு ஒரு அன்பு அங்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி. நாங்கள் தேவனுடைய மார்பில் சாய்ந்து, ஒரு பாடல் இருக்கு தானே, எனது தலைவன் இயேசு, அவருடைய மார்பில் சாய்ந்து சாய்ந்து தினமும் சாய்ந்திருப்பேன். எதுக்கு? அந்த அன்புக்கு நாங்கள் அப்படியே விழுந்துட்டோம், அவருடைய அன்புல விழுந்துட்டோம். அவருடைய அன்புல விழுந்துட்டோம்னு சொன்னா எங்களுக்கு தெரியாது நாங்க என்ன செய்கிறோம்னு சொல்லி. அந்த அன்பு எங்களை நெருக்கியவும் எங்களை அறியாமலே அந்த அன்பு என்ன தெரியுமா செய்யும்? அவர் கொடுக்கறதுல வல்லவர் இருந்தா இந்த அன்புல சாஞ்சி இருக்கிற எங்களுக்கு, மயங்கி இருக்கிற எங்களுக்கு என்ன தெரியுமா, எங்களை அறியாமலே நாங்களும் கொடுத்துருவோம். அவருடைய அன்புல மயங்கி இருக்கிற எங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? அவர் என்னத்தை சொல்றாரு அப்படியே சொல்லிடுவோம். அவருடைய அன்புல மயங்கி இருக்கிற எங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாங்களும் இருந்துருவோம். ஆனா அந்த அன்புல இல்லாததுனால தான் இவ்வளவு பிரச்சனை. நம்முடைய தேவனுடைய, எங்களுக்கும் தேவனுக்குமான அந்த உறவு எங்க வெளிப்படுது தெரியுமா? அந்த சகோதர அன்புல வெளிப்படுகிறது. ஒரு உடைந்து போன, ஒரு நொறுங்கி போன ஒரு உறவு மறுசீரமைக்கப்படுகிற பொழுதுதான் அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. கசப்பு மன்னிப்பாக மாறுகிறது, அந்த பெருமை தாழ்மையாக மாறுகிறது, அந்த பிரிவு அன்பாக மாறுகிறது. பெருமை நிமித்தமாய் யாரையும் கணக்கெடுக்க மாட்டாங்க. பெருமை வந்ததுக்கு பிறகு சகோதரனாவது சகோதரி யாராவது கணக்கெடுக்கவே மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் வருகிற பொழுது அந்த தேவனுடைய அன்பின் அடிமைக்குள்ள அந்த அன்பின் பாசத்துக்குள்ள வரும் பொழுது என்ன தன்மை நடக்கிறது? அந்த கசப்பு அது என்ன செய்கிறது? அன்பாக மாறுகிறது. இந்த பிரிவு அன்பாக மாறுகிறது. இந்த பெருமை தாழ்மையாக மாறுகிறது. எங்களிடத்தில் ஒரு கேள்வி நாங்களே கேட்டுக்கொள்வோம். என்னுடைய உதடுகள், my lips are faithful to God. என்னுடைய உதடுகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? எப்படி? வெளியே உண்டு உள்ள உண்டு. தேவன் இருக்கிறாரா இல்லையா? இதே செய்கிறோம், அதையும் செய்கிறோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் மற்றவர்களை கட்டுகிறோமா, அவர்களை இடர்லடை செய்கிறோமா? Am I building others or this trembling others? எல்லா மக்களையும், எல்லா மனுஷரையும் நாங்கள் பார்க்கிற எல்லாருக்கும், வேலைக்கு போற இடமா இருக்கலாம், அங்கேயா இருக்கலாம், இங்கேயா இருக்கலாம், எல்லா இடத்துலையும் எல்லா மனுஷரையும் ஒரே விதமாய் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஈக்குவலா பார்க்கிறோமா? இவருக்கு ஒரு மாதிரி, இவர் ஒரு மாதிரி ட்ரீட் பண்றோம், அவர் இல்ல. தேவன் அதை எதிர்பார்க்க, தேவன் எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னார். தேவன் எல்லார் மேலேயும் மனதுருகினார். அவர் குஷ்டரோகிக்கும் மனதுருகினார், குருடனுக்கும் மனதுருகினார், பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கும் மனதுருகினார், அவர் விபச்சாரத்தில் பிடிப்பட்டவளுக்கும் மனதுருகி, எல்லாரிடத்திலும் அவர் மனதுருகினார். ஏன்னு சொன்னால் அதுவே அவருடைய குணமாக இருந்தது. எல்லாருக்கும் இறங்கினார்.
ஆனால் நாம் அப்படி இருக்கிறோம், அவருக்கு கொஞ்சம் இறங்குவோம், இவருக்கு கொஞ்சம் கூட இறங்குவோம், அவருக்கு கொஞ்சம் கூட ஏறிட்டு இவருக்கு கொஞ்சம் கூட இறங்குவோம். ஆனால் அவர் அதே அவர் சொல்கிறது இல்லை, என்னிடத்துல இருக்கிறவனுக்கு அந்த ஜீவ ஊற்று உள்ள இருந்து வரும். அது ஜீவ ஊற்று வந்ததுன்னு சொன்னால் நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும் சமமாக தான் வரும். 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனத்தில் 21வது வசனம் சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையே அவராலே பெற்றிருக்கிறோம். இந்த மல்கியா மூலமாக தேவன் வெளிப்படுத்தின இந்த கட்டளையானது, இந்த செய்தியானது, அது மிகவும் சீரியஸாகவும் இருக்கிறது, அன்பாகவும் இருக்கிறது. அவர் கட்டளையாகவும் சொல்லுகிறார், மிகவும் ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லுகிறார், அதே நேரம் அன்பாகவும் சொல்லுகிறார். இப்படி செய்யாதீங்க. அவர் எங்களிடத்தை எதிர்பார்க்கிறது அந்த உண்மை உள்ள அந்த உதடுகள், உண்மை உள்ள அந்த உதடுகள். எப்படி? அவருடைய வார்த்தை எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் தங்களை மாற்றிக்கொள்ள தேவையில்லை. கர்த்தர் எப்படி எங்களை வைத்திருக்கிறாரோ அவனமாகவே நாங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அப்படியே இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நாங்கள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திலே சொல்வோம். இன்றைக்கு தேவனுடைய சபைகளிலும் சரி, குடும்பங்களிலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, அவர் விரும்புகிறது ஒரு உண்மையுள்ள ஒரு செய்தி, உண்மையுள்ள ஒரு சத்தியம், உண்மையுள்ள தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த வாழ்க்கை, உண்மையான மனம் திரும்புதல், விசுவாசம் உள்ள ஒரு உடன்படிக்கை, கிறிஸ்து தலைமைத்துவத்தில் இருக்கிற ஒரு ஐக்கியம், கிறிஸ்துவே தலைவர், கிறிஸ்துவே இந்த சபைக்கு தலை, அதாவது கிறிஸ்து தலைமைத்துவம் உள்ள ஒரு வாழ்க்கை, குடும்பம், சபை, ஒரு சமுதாயம் கட்டப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி கர்த்தாவே, மற்றவர்களுக்கு இடர்கள் அடையாதபடி, உம்முடைய வார்த்தையை திரிக்காதபடி, திரிவுபடுத்தாதபடி, உம்முடைய வசனத்தில் நீர் எதை விரும்புகிறீரோ, எதை சொல்ல நீர் ஆயத்தமாக இருக்கிறீரோ, எதை நீர் வாஞ்சிக்கிறீரோ அதை மாத்திரம் சொல்லவும், அதை மாத்திரம் செய்யும், அதன்படி மாத்திரம் வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே, உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க, கிருபையா இருந்தல்லுங்கப்பா. கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சமாதானம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையின் நிழலிலே நடக்கிறவர்களாய், கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் மாத்திரம் சார்ந்திருக்கிறவர்களாய், கர்த்தாவே, எதிர்காலத்திலே இந்த சமுதாயத்திலே வருகிற எல்லா திரிவுகளிலும் இருந்து எங்களை காத்துக்கொள்ள உம்முடைய வார்த்தை ஒன்றை எங்களை தட்டி எழுப்புகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென்.